இந்த ஆட்சியில தூய்மை பணி தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் பண்றதா ஒரு அறிக்கை விட்டாங்க. அது வந்த உடனே எதிர்ப்புகள் வந்தது. அதுக்கப்புறம் அத ரிவோக் பண்ணாங்க. இப்போ நிலைமை எல்லாமே சரியாயிடுச்சா? இல்ல இன்னும் நிலைமை அதே மாரி பிரச்சனைக்குரியதா தான் இருக்கா? நிரந்தர பணியாளர் அப்படின்ற அந்த கேட்டகரி இது புதிதாக பணி நியமனம் என்பதே நேயமா 2000க்கு பின்னாடி கிடையாது. இவங்கள நிரந்தரப்படுத்துறதுங்கிறது ஒரு சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியினரை இந்த தொழிலே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முறையா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பார்வையே அடிப்படையில் தப்பு. நிரந்தரம் கேட்கறதுனால இவங்களே வச்சுருப்பாங்கன்னா கான்ட்ராக்டில் இருந்தால் இவங்களே இருக்க மாட்டாங்கன்னு என்ன? கான்ட்ராக்டில் இருக்கும்போது அவங்களே தானே இருக்காங்க, அவுட் சோர்ஸில் இருக்கும்போது அவங்களே தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த ஆட்சியில தூய்மை பணி தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் பண்றதா ஒரு அறிக்கை விட்டாங்க. அது வந்த உடனே எதிர்ப்புகள் வந்தது. குறிப்பா தொழிற்சங்கங்கள் மத்தியில இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகளுமே அத வலுவா எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் அத ரிவோக் பண்ணாங்க. இப்போ நிலைமை எல்லாமே சரியாயிடுச்சா? இல்ல இன்னும் நிலைமை அதே மாரி பிரச்சனைக்குரியதா தான் இருக்கா? நிலைமை இன்னும் சரியாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க இப்போ இந்த அரசாங்கம் வெளியிட்டதுன்றது ஒரு 12 மாநகராட்சிகளில் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இந்த முறையில் இந்த பணியை மேற்கொள்வதற்கான ஒரு எ ம் வல்லுனர் கருத்து அறிவதற்கான ஒரு அறிவிக்கை. அ அந்த அறிவிக்கை வந்தவுடனே ஏஐடிசியிலேருந்து ஒரு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அறிவித்தோம். மற்ற அரசியல் கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனுடைய விளைவா அந்த நோட்டிஃபிகேஷனை மட்டும் இப்போ திரும்ப பெற்றிருக்காங்க. ஏற்கனவே இருந்த அந்த முறைன்றது இப்போதும் தொடருது. இந்த தனியார் மயமாக்கல் அல்லது இந்த கான்ட்ராக்சுவல், அவுட் சோர்ஸு இந்த சிஸ்டம்ன்றது உலகமயமாக்கல் பின்னணியில் 1990கள்லேயே முயற்சிக்கப்பட்டது. அன்னைக்கு தொழிற்சங்க இயக்கம் பலமாக இருந்த காரணத்தினால அதை தடுத்து நிறுத்தினாங்க. குறிப்பாக ஏஐடிசி, சிஐடியு இணைந்த போராட்டங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் அதை தள்ளி போட முடிஞ்சது. 2000ல் முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் சில வார்டுகளில் ஒரு ஜப்பானை மன்னிக்கணும், சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அன்னைக்கு கொடுத்து தொடங்கி வச்சாங்க. இன்றைக்கி அநேகமாக தமிழ்நாடு முழுமையிலும் மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகள், இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மிக பெரும்பாலான பணி ஒப்பந்த முறையிலையோ அல்லது அவுட் சோர்ஸ் முறையிலையோ, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் கூட வித்தியாசம் இருக்குது, முறையில் தான் கடைபிடிக்கப்படுது. நிரந்தர பணியாளர் அப்படின்ற அந்த கேட்டகரி இது புதிதாக பணி நியமனம் என்பதே நேயமாக 2000க்கு பின்னாடி கிடையாது. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. 2000க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து நிரந்தரமான அந்த தொழிலாளிகள் மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் ஆனாருன்னா திரும்ப அடுத்த ரெக்ரூட்மெண்ட் கிடையாது அப்படின்ற நிலைமை தான் அப்போ இருக்குது. கடந்த ஆட்சி காலத்திலே இது சார்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பா சென்னையில நடந்துச்சு. அத தொட்டு பல மாவட்டங்கள்லயுமே போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ அந்த ஆட்சியில சரி செய்யப்படாத விஷயம் இந்த ஆட்சியில சரி செய்யப்படுமா? அது ஏதாவது பொறுத்திருந்தா உறுதிமொழி இந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்சியினுடைய அறிகுறின்றது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது அனுபவத்தில் தான் பார்க்கணும். குறிப்பாக அந்த 12 மாநகராட்சிகளில் அவங்க சொன்னதை நம்ம எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு மதிப்பளித்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறத என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இருக்கிறத ரிவோக் பண்றதுல என்ன பிரச்சனை ஆகும்? அரசாங்கத்துக்கோ அல்லது நிர்வாக அமைப்புக்கோ என்ன பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறாங்க? அது செலவை குறைக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையிலே செலவை குறைக்கிறது இல்லை. நிரந்தர பணியாளராக வச்சிருக்கிறத விட இந்த கான்ட்ராக்ட் விடுவதிலையோ அல்லது அவுட் சோர்ஸ் முறையில் கொடுக்குறதுலையோ செலவு குறைகிறதில்ல. இன்னொன்று ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இல்லாமல் போகுது. அரசு நிர்வாகத்திட்ட அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ராக்டர்கிட்ட தள்ளி விட்டு இவங்க தப்பிச்சுக்கிறது அப்படின்ற ஒன்று இருக்குது. இன்னொன்று இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மணி லெண்டிங் ஒரு கண்டினியூவாக நடக்குது. வேறு மட்டத்தில் அதற்கான பங்குகள் இருக்கலாம். அது நமக்கு ஆதாரபூர்வமாக இன்னார் இப்படி வாங்கினாருன்னு தெரியாது. பொதுவாக ஒரு பெரிய மால் ப்ராக்டிஸ் அப்படின்றது இதில் இருக்குது. குறிப்பாக ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒப்பந்தக்காரருக்கு ஒரு தொழிலாளிக்கு என்ன ஊதியம் அப்படின்றது அதில் வரையறுக்கப்படுது. அவருக்கான இபிஎஃப், இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷனு நிர்வாகம் கொடுக்குறாங்க.
இதுக்கப்புறம் 18% ஜிஎஸ்டி, இதுக்கான காஸ்ட்டும் நிர்வாகம் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தக்காரருக்கான சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குது. இப்போ அந்த ஒப்பந்தக்காரருக்கான காசுன்றது அந்த சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான். ஆனால் இந்த ஒப்பந்தக்காரர் என்ன சம்பளம் அந்த தொழிலாளிக்கு தர்றதுக்காக நிர்வாகத்திட்ட வாங்குறாரோ அந்த சம்பளத்தை தர்றதில்லை ஒன்று. ரெண்டாவது இபிஎஃப் பெரும்பகுதி கட்டுறதில்ல, அல்லது ஒரு மாதம் கட்டுறது, ஒரு 6 மாதம் விட்டுறது, அல்லது அந்த தொழிலாளி ஒருத்தர் வேலை பார்ப்பார், இன்னொரு பேரில் கட்டுறது. இஎஸ்ஐ இதே மாதிரி. இப்போ இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அடுத்து வந்து எத்தனை தொழிலாளி அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணுறாரோ அந்த எண்ணிக்கையை வந்து சரியாக ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இதில் ஒரு இது இருக்குது. அப்புறம் லெட்டர் பேட் கான்ட்ராக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபா வந்து ஒரு வருஷமும் இதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்குலேட் ஆகுது. அதான் என்ன சொல்கிறது, சட்டத்துக்கு விரோதமாக லஞ்சம் சொல்லலாம், அல்லது ஊழல்னு சொல்லலாம், முறைகேடுன்னு சொல்லலாம், என்ன வார்த்தையில் சொன்னாலும் ஒரு நூற்றுக்கணக்கான கோடி ரூபா இதுக்குள்ளே வந்து புழங்குது. இது ஒரு கான்ட்ராக்டர் மட்டும் எளிதாக எடுத்துகிட்டு போயிட முடியாது. இந்த சிஸ்டம்ன்றது இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒன்று, மக்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை அப்படின்ற ஒன்று இருக்குது. இன்னொன்று, அவங்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைன்னு பார்க்க முடியுது. இப்போ தூய்மை பணி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? குறிப்பா அர்பன்ல, அதாவது நகரங்கள்ல, பெருநகரங்கள்ல, அப்புறம் நகரங்கள்ல, அப்புறம் கிராமங்கள்ல. இப்படி பிரிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய வேலை சூழல் எப்படி இருக்கு? பணி பாதுகாப்பு எந்த அளவுல இப்போ தற்போது இருக்கு? பணி பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. பணியிட பாதுகாப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தொழிலாளியா இல்லையா அப்படின்னு நிரூபிப்பதற்கான அவர் கையில் உரிய ஆதாரமும் கிடையாது. வேறு சில மாநிலங்களில் அதுக்கு சில முன்னுதாரணங்கள் இருக்குது. உதாரணமாக வந்து ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயீஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அது அரசு அமைப்பு. அதில் எந்த ஒப்பந்ததாரராக இருக்கலாம். ஒரு தொழிலாளி வேலைக்கு சேரும்போது எந்த ஒப்பந்ததாரர்கிட்ட எந்த தேதியிலேருந்து என்னைக்கு வரைக்கும் வேலை செய்கிறாரு, அவருடைய வேஜ் என்ன, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் என்ன, இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு தொழிலாளி 40 வருஷம் 30 வருஷம் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் வேலை பார்த்தாலும் கூட அவர் இறந்து போகிறாரு, அல்லது அவருக்கு ஏதாவது இழப்பீடு தேவைப்படுது, அல்லது வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் தன்னை தொழிலாளின்னு நிரூபிக்கிறதுக்கே அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. இன்னொன்று, நிர்வாகமும் அரசுமே கூட தொழிலாளி வந்து தன்னை தொழிலாளின்னு நிரூபித்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு நிர்வாக ரீதியான உத்தரவு போடுவது அப்படின்றது கடந்த ஆட்சி காலத்திலேருந்து ஒரு வழக்கமாக மாறி இருக்கு. ஒரு அவுட் சோர்ஸ் தொழிலாளின்னு சொன்னால் அவருக்கு ஐடி கார்டு கொடுத்துடாத, ஐடி கார்டு கொடுத்தா அவர் ப்ரூஃப் பண்ணிடுவார், அவர் வந்து இந்த வேலை பார்த்ததுக்கான எந்த ஆதாரமும் அவர்கிட்ட கொடுத்துடாத, இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளே சுற்றறிக்கை மூலமாகவே போடுற அவலத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால் இப்போ இதில் இருந்தால் நீங்கள் அவங்க வாழ்க்கை சூழலை புரிஞ்சுக்க முடியும். இன்னும் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நிரந்தர தொழிலாளி இருக்கார். இப்போ மாநகராட்சியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கு வந்து இன்றைக்கி எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா அவருடைய சம்பளமாக இருக்கலாம். இப்போ இந்த 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிற தொழிலாளியுடைய வாழ்க்கை சூழல், அவருடைய அடுத்த தலைமுறை பிள்ளைங்க, பேரம்பேத்தி படித்து வேலைக்கு போகிறது, இந்த வாய்ப்புகள்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. இந்த வாய்ப்புன்றது அநேகமாக தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை ஒரு தலைமுறை தான் தமிழ்நாட்டில் அனுபவிச்சாங்கன்னு சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கு அது மறுக்கப்பட்டு இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்களான்னு தெரியும். பல மாநகராட்சிகள்லையோ நகராட்சிகள்லையோ அந்த மாதிரியான நிரந்தர தொழிலாளியுடைய பிள்ளைகள், நிரந்தர தொழிலாளிகளுக்கும் வேறு பிரச்சனை இருக்குது. இப்போ பொதுவாக இவங்க தொழில் நேச்சர் காரணமாக குடிப்பழக்கத்துக்கு இரையாகிறது, இது மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று, இந்த தொழிலுடைய தன்மையை வந்து நோய் தாக்குதல் அப்படின்றது கடுமையான பிரச்சனை. நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுளை விட இந்த தூய்மை பணியில் ஈடுபடுற தொழிலாளியுடைய சராசரி ஆயுள் வந்து சரிவாதி கீழே 40 தான். இந்தியாவில் 70 வயசு ஆவரேஜ் ஆயுள். ஆனால் தூய்மை பணியாளருடைய சராசரி ஆயுள் காலம்ன்றது 40 வயசு தான். இது காரணம் வந்து இந்த தொழிலுடைய நேச்சர். இதிலிருந்தெல்லாம் தப்பிச்சுக்க முடியாமல் இதில் ஏற்படுற எக்ஸ்பென்சஸ் காரணமாக அந்த நிரந்தர தொழிலாளிகள் பல பேர் நெருக்கடிக்கு ஆட்படுறாங்க. அது இல்லாத குடும்பங்களில் அடுத்தடுத்த தலைமுறை வந்து முன்னேறதை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியும்.
இன்னைக்கு இருக்கிற இந்த கண்டிஷனில் இந்த அவுட் சோர்ஸோ அல்லது கான்ட்ராக்டோ அதை முற்றிலும் வந்து ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கு. குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. குடியிருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் குடியிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். 40கள்லேயே சர்க்கரை செட்டியார் கேட்டார் அதிக சென்னை மாநகராட்சி மன்றத்தில், ஒரு நாள் போய் அவங்க குடியிருக்கிற ஏரியாவில் இருந்துட்டு வாங்க ஏன்னா அதிகாரிகளை பார்த்து. இன்றைக்கி அதே கேள்வி அது அதிகாரிகளை நம்ம கேட்கலாம். ஒரு நாள் மனுஷன் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் பெண் தொழிலாளர்கள் பற்றி கொஞ்சம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக சமீபத்தில் ஒரு பெண் தொழிலாளர் வந்து அழுது புலம்பி ஒரு வீடியோ வந்துச்சு. அதில் வந்து என்னோட வேலையை பறிச்சிட்டாங்க, என்னோட பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரி கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து என்னை தகாத முறையில் பேசுகிறாரு, வேலையை பறிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேலையும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி எத்தனையோ பெண் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கு? பெண் தொழிலாளிகளும் அதை பாதிக்கப்படுறாங்க, ஆண் தொழிலாளிகளும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்டர் பண்ணுறது மட்டும் இல்லை, சம்பளம்ன்றது வங்கி கணக்கு மூலமாக அனுப்பப்படுது. இந்த நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சென்னை மாநகராட்சியில் நடந்தது. இந்த இடங்கள்லையே இந்த இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நிர்வகிக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, சூப்பர்வைசரு, மேஸ்திரி, இந்த மாதிரியான ஆட்கள் அந்த ஏடிஎம் கார்டை இவன் கையில் வாங்கி வச்சுக்குவான். அல்லது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். இந்த காசை கொடுத்தா தான் லீவு கொடுப்பேன், இந்த காசு கொடுத்தா தான் உனக்கு வந்து இந்த இலகு வேலை கொடுப்பேன். அது காசோடு நிற்கிறது இல்லை. அது பெண்கள்கிட்ட இன்னும் பாலியல் சீண்டல் இதுவும் சேர்ந்து நிற்கும். நீ மொழியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சராசரி மனுஷனோட பேசுகிற மொழின்றது இருக்காது. ஏ, வா, போ, இந்த மொழி தான் வந்து இவங்ககிட்டயே நம்ம பார்க்க முடியும். இது ஆண் தொழிலாளிகிட்டையும் அதே தான் பண்ணுவாங்க, பெண் தொழிலாளிகள்கிட்டையும் அதே தான் பண்ணுவாங்க. பெண் தொழிலாளின்றப்போ இன்னும் கூடுதலாக நடக்குது. எல்லா பெண் தொழிலாளியும் வந்து பெண் தொழிலாளியோ ஆண் தொழிலாளியோ அது வெளியில் சொல்லிடுறதில்ல. எங்கெல்லாம் வந்து ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்களோ, யூனியனாக இருக்காங்களோ, அங்கே அது வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. இது இல்லாத இடங்கள் நடந்துக்கிட்டே தான். ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த நிரந்தர பணி அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷன் கடத்தப்படலை, அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த வாரிசு வேலை என்பது இந்த தூய்மை பணி தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாரிசு வேலைகள் கரெக்டாக போய் சேர்ந்துச்சா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் கேட்குறது வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த பிரச்சனைன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்கீம்லேருந்து வருது. இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டம். இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இந்த தொழிலாளிகள்லாம் வேலை செய்கிறாங்க. இந்த இந்த ஸ்கீமில் பர்மனன்சி அப்படின்ற ஒரு கொஸ்டினே கிடையாது. நிரந்தரம் அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே கிடையாது. நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்து நிரந்தர பணியாளராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கான வாரிசு வேலை. அது கொஞ்சம் ஃபைட் பண்ணால் நடக்குது, சில நேரங்களில் எல்லாம் போகுது. அது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ரேஷியோன்றது இன்றைக்கி ஒரு 10 to 15% தான் அந்த 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 வாய்ப்பு இருக்கிற தொழிலாளிகள். இந்த 10 to 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இப்போ இல்லை, ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த ஸ்பேஸே இல்லை, அந்த கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கீமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அவுட் சோர்ஸில் தான் கொடுக்க சொல்லுது, பிபிபி மாடலில் தான் கொடுக்க சொல்லுது. சட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம். நம்ம அந்த தூய்மை பணியாளர் ஆணையம், மத்திய ஆணையம் இருக்க, அவன் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த பார்லிமெண்ட் செஷனில் வந்து இது டிபேட் ஆகிருக்கு, எந்த பார்லிமெண்ட் செஷனில் முன்வைக்கப்பட்டிருக்கு? பார்லிமெண்ட் செஷன்லேயே முன்வைக்கப்படுறதில்ல. இது மாநில அரசாங்கங்களை ஒன்றிய அரசாங்கம் இப்படி செய்ய சொல்லி நிர்பந்திப்பது அப்படின்றதும் அது ஒரு காரணம். அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கோ கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கோ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி வழங்குறதுல கடுமையான கெடுபிடிகள், நெருக்கடிகள் அப்படின்றத மாநில அரசுகள் எதிர்கொள்ளுது. அதனால் இது வெறும் மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு இது செய்யுது அப்படின்றதோட மட்டும் நம்ம போயிட முடியாது. இது பெரிய ரோல் வந்து ஒன்றிய அரசுடைய ரோல் தான் அதில். கடந்த ஆண்டு போராட்டம் வலுவாக நடந்துட்டு இருந்துச்சு, தூய்மை பணி தொழிலாளர்களுடைய போராட்டம். அந்த சமயத்தில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. என்னன்னா, இவங்களை வந்து நிரந்தரப்படுத்துறதுங்கிறது ஒரு சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியினரை வந்து இந்த தொழிலே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முறையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பார்வையே அடிப்படையில் தப்பு. நீங்கள் இந்திய சமூகத்தில் இந்த தூய்மை பணியில் அநேகமாக மிக பெரும்பாலான தொழிலாளிகள் தலித்து, பழங்குடி பகுதியிலேருந்து தான் வர்றாங்களா அப்படின்னா வர்றாங்க. அதே நேரத்தில் அப்படி வந்த தொழிலாளிகள் அவங்களுடைய வாழ்நிலையை பாதுகாப்பதற்கான கோரிக்கை தான் வந்து பணி நிரந்தரம்ன்றது.
இன்னொன்று சோசியல் ஸ்ட்ரக்சரில் இப்படி வந்து தலித் தொழிலாளிகளையும் பழங்குடி தொழிலாளிகளையும் மட்டும் வேலை வாங்கக்கூடாது அப்படின்ற அந்த அடிப்படையான கேள்வி வந்து நியாயமானது. நீ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வேலைக்கு வந்ததில் எல்லா கேட்டகரியும் இருக்குது. ரிசர்வேஷன் பேஸில் இருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது நிர்வாகத்திட்ட இருக்கக்கூடிய சாதிய மேலாதிக்க மனப்பான்மையிலேருந்து வருது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் தலித் தொழிலாளிகள் இந்த தூய்மை பணி வேலையை செய்கிறதில்ல, அல்லது அந்த வேலையை செய்யின்னு சொல்லி அவங்க நிர்வாகமே சொல்கிறதில்ல. மாற்றுப்பணி அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வேலைகளை கொடுக்குறது இது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்போ தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத நான் தலித் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க இந்த வேலைக்கு வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்னா, இது ஒரு என்ன சொல்கிறது, இது இந்த இது இந்த தொழில் வந்து ஒரு அசூசையான தொழில் அப்படின்ற முறையில் இந்த வேலைக்கு வர்றதில்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரிசர்வேஷனில் வந்து பப்ளிக் கோட்டா உள்பட ஃபில்லப் ஆகுறதில்ல. அந்த கோட்டாலாம் எஸ்சி எஸ்டி தான் ஃபில்லப் ஆகுது ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது. இது ஒரு சமூக சிக்கல். இந்த சமூக சிக்கலை தீர்க்கிறதுன்றதுக்கும் நிரந்தரம் கேட்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிரந்தரம் கேட்குறது ஒரு தொழிற்சங்கம் போய் நீங்கள் தான் இந்த வேலைக்கு வரணும்னு அவங்கள கூப்பிட்டு வரல, அல்லது யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் தான் வரணும்னு கூப்பிட்டு வரல. சோசியல் நேச்சர் இருக்குது, அவங்க சூழல் இருக்குது, அவங்க அந்த வேலைக்கு வருவதற்காக தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட வந்ததுக்கு பின்னாடி அடுத்தடுத்த ஜென்ரேஷனாவது இதிலேருந்து ரிலீவ் ஆகணும் இல்லையா? அப்போ இது அதுக்கு பயன்பட்டுருக்குல்ல. நீங்கள் கடந்த கால அனுபவங்கள்லேயே நீங்கள் பணி நிரந்தரமான தொழிலாளிகளுடைய வாரிசுகள், பிள்ளைகள், அடுத்த தலைமுறை இந்த வேலையிலிருந்து விடுபட்டு அரசு பணிக்கோ அல்லது வேறு தொழில் நடத்துவதற்கோ வந்திருக்கிறாங்களா இல்லையா? இது அதுக்கு பயன்படுது அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய, நிரந்தரம் கேட்கறதுனால இவங்களே வச்சுருப்பாங்கன்னா கான்ட்ராக்டில் இருந்தால் இவங்களே இருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? கான்ட்ராக்டில் இருக்கும்போது அவங்களே தானே இருக்காங்க, அவுட் சோர்ஸில் இருக்கும்போது அவங்களே தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஒரு பக்கம் வந்து தொழிலாளர்கள் இவ்வளோ தூரம் வந்து சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத சொல்கிறீங்க. மறுபக்கம் வந்து பொதுமக்கள் வந்து குப்பைகள் அகற்றாத அல்லது வந்து சுற்றுப்புற சூழலை வந்து இன்னும் தூய்மையாக வச்சுக்கிறாமல் இருக்கிற நிலைமையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளி எப்படி இருக்குது? அதுவுமே சமூக பிரச்சனை தான். நீங்கள் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு வந்ததுக்கு பின்னாடி, திடக்கழிவு மேலாண்மைக்கு பின்னாடி தான் வீடுகளில் வந்து குப்பை சேகரிப்பது அப்படின்ற ஒரு முறையே வந்து வருது. அதுக்கு முன்னாடி வீடுகளில் குப்பை சேகரிப்பது கிடையாது. அவர் தெருவை சுத்தம் செய்வார், இந்த கழிவு நீர் அகற்றுறது இந்த வேலை தான் செய்வார். வீடு வீடாக வந்து குப்பை சேகரிப்பது அப்படின்றதே இதுக்கு பின்னாடி தான் வருது. அதுக்கு காரணம் இந்த நுகர்வு கலாச்சாரம் வந்ததுக்கு பின்னாடி நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளோட சேர்ந்து குப்பை வாங்குறோம். நாளைக்கு சராசரி இன்றைக்கி ஒரு மனுஷன் 450 கிராம் தமிழ்நாட்டில் குப்பையை வந்து கொடுக்குறான். இப்போ அதில் வெவ்வேறு விதமான குப்பைகள் இருக்குது. 15 விதத்துக்கு மேலான வெரைட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. அபாயகரமானது, மக்கும் குப்பை, மக்காத குப்பை இப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வீட்டிலையோ அல்லது ஒரு நிறுவனத்திலையோ அந்த குப்பையை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறபோது அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இந்த திடக்கழிவு மேலாண்மைன்றது தமிழ்நாடு மட்டுமில்லை உலகம் முழுமைக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலான காலநிலை பிரச்சனையாக கூட அன்றைக்கி மாறிட்டு அப்படின்னும்போது அதற்கேற்ப அளவிற்கு இந்த வீடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்றது முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நகரப்புற நகராட்சி நிர்வாக இயக்குநராக இருக்கலாம் அல்லது ஊரக வளர்ச்சித்துறையாக இருக்கலாம், இந்த அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் வச்ச மானிய கோரிக்கைகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதற்காக நியமிக்கப்பட்ட தொழிலாளிகள் போய் வீடுகளில் பேசியிருக்காங்க. எல்லா வீட்லையும் இப்படி பிரித்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட அறிக்கை சொல்லுது. நடைமுறையில் போய் ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர் நீ இப்படி பிரித்து கொடுன்னு சொன்னால் அந்த குடும்பத்து வீட்டில் இருக்கிறவன் அடிக்கிறான், தகராறு பண்ணுறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அப்போ இந்த முரண்பாடை எங்கே கொண்டாந்து திணிக்கிறாங்கன்னா அந்த தொழிலாளி தலையிலே திணிக்கிறாங்க. குடும்பத்தில் குடியிருக்கிறவங்க செய்கிற வேலையை அந்த தொழிலாளியே பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு திணிக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் தான் செஞ்சதாக சொன்ன வேலையை செய்யலை. அதன் விளைவாக இந்த பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. உள்ளாட்சி நிறுவனங்கள்லேயே மாநகராட்சி அலுவலகங்கள் இருக்குது, நகராட்சி அலுவலகங்கள் இருக்குது, பேரூராட்சி அலுவலகங்கள் இருக்குது, ஊராட்சி அலுவலகங்கள் இருக்குது. நீங்கள் போய் அந்த அலுவலகங்களில் குறைஞ்சபட்சம் 2 குப்பை தொட்டி வச்சுருக்காங்களா,
இந்த 2 குப்பை தொட்டியில் மக்கும் குப்பை எதில் போடணும், மக்காத குப்பை எதில் போடணும்னு பிரித்து போடுறாங்களான்னு போய் ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க. இது செயல்படுத்துகிற நிர்வாக அமைப்பே அப்படி தான் இருக்குது. அப்போ இது சமூகத்தை மட்டும் நம்ம குறை சொல்லி பயன் கிடையாது. அரசு, அந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் அந்த வேலையை சரியாக செய்யலை. அது செஞ்சுருந்தா ஜனங்க வரும். ஜனங்க ரெஸ்பான்ஸ் இல்லாமல், ஏன்னா இது இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு இந்த சமூக சூழல் திரும்ப இங்கே தான் வரணும். சமூக சூழல் அதை அப்படி கடைசிட்டு போகிறது அப்படின்ற அந்த சூழலில் இப்போ வரைக்கும் நாமளும் சில நேரம் அப்படி தான் செய்கிறோம். போகிற வழி இல்லாத போது அப்படி தூக்கி போடுறோம். இது ஒரு பழக்கமாக இருக்குது. அப்போ இந்த பழக்கத்தை மாற்றணும். இந்த பழக்கத்தை மாற்றுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் தொடங்கவே இல்லை. தொடங்கிட்டோம், ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு வேறு ரிப்போர்ட் மட்டும் வச்சுருக்காங்க. ஓகே, இறுதியாக நீங்கள் தொழிலாளர்கள் சார்பாக, அதாவது ஏஐடிசி சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன இந்த பிரச்சனைகளுக்கு? ஏஐடிசி சார்பாக இவங்களை பணி நிரந்தரம் செய்யணுன்றதான் பேஸ். ஏன்னா ஏஐடிசி தான் 1930களில் தொடங்கி அரசு ஊழியர்களுடைய கடைநிலை ஊழியர் கேட்டகரியில் வைக்கணும் அப்படின்ற போராட்டத்தினுடைய நீட்சி தான் 85ல் 4வது ஊதிய குழுவில் கடைநிலை ஊழியர் அப்படின்னு எடுத்துக்கப்பட்டாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் அந்த அந்த இடத்த கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்குது. முதல்ல இங்கே தான் தொடங்கணும். அப்போ இந்த இடத்துக்கு வரணும். இன்னொன்று, சட்டப்படியுமே ஒரு நிரந்தரத்தன்மையுள்ள ஒரு வேலையை கான்ட்ராக்ட் முறையிலையோ அந்த மாதிரியான முறையில் செய்கிறது சட்டத்துக்கு விரோதமானது. ஆனால் அது தெரிஞ்சே தான் அரசாங்கங்கள் சட்டத்துக்கு விரோதமான செயலை செஞ்சிட்ருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் ஏஐடிசியுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் இந்த கோரிக்கையை தான் இன்றைக்கி வலியுறுத்திட்டுருக்காங்க. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நீங்கள் அடுத்த கட்டமாக எடுக்க போகிற போராட்டங்கள் இல்லை நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இது போராட்டங்களுக்கு தொடர்ந்து முயற்சிச்சுட்ருக்கோம். இப்போ ஏஐடிசி நடத்திட்டே இருக்குது. அநேகமாக 100 வருஷமாக ஏஐடிசி போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஏஐசிசிடி மாதிரியான சங்கங்கள், சிஐடியு சங்கங்கள், வெவ்வேறு சங்கங்கள் நடக்குது. இதை இன்னும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ சமீபத்திலேயே வேறு சில மாநிலங்களில் இப்போ 30 நாள் 40 நாள் ஒரு தொடர் வேலை நிறுத்தம், இந்த மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறது, குப்பையை இல்லாமல் விட்டு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியதுக்கு பின்னாடி தான் சில மாநில அரசுகள் இந்த பணி நிரந்தரம் அப்படின்றத கொள்கை ரீதியாக ஒத்துட்ருக்காங்க. ஒருவேளை அப்படி செஞ்சால் தான் அந்த அரசுகள் ஒத்துக்கிறோம்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான தயாரிப்புகள் அடிப்படையில் போயிட்டுருக்கோம். இது என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தொழிலாளி ஒரு நிரந்தர கான்ட்ராக்ட் தொழிலாளி தனக்கு நிரந்தரம் வேணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நிரந்தரம் வேணும்னு ஒரு கோரிக்கையை வச்சு போராடுற போது அவருக்கு அந்த போராட்டத்துக்கு வந்தால் இந்த வேலை இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு அச்சம் இருக்குது. அப்போ இதை போக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இது கூடால தான் இந்த தொழிலாளிகளை திரட்டி கொண்டு வரதுக்கான முயற்சிகளை, ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்துக்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுட்ருக்கோம். தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். வெற்றி பெறும் வரை போராடுவோம். உங்களோட இந்த பிஸி ஷெடியூலில், இந்த பணிச்சூழல் மத்தியில் இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி.